அதிகமான இந்த அடி பாதாளத்த தோண்டுவாங்க பார்த்தீங்களா? சுரங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அ அடி பூமிக்கு அடியில போய் வேலை பார்க்குறேன். நான் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமா வேலை பார்க்கணும். ஏன்னா, அது அப்படியே அமிக்கிரும். பல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அடி பாதாளத்துக்குள்ள போய் வேலை செய்ற எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, பூகம்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இனிமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்தியால மட்டுமா? உலகம் முழுவதும் வாய்ப்பு. ஸோ உலகியல் ரீதியாக காற்று மூலமாக அதிகமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. காற்றுக்காக காசு குடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இப்போ வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதோட பாதிப்பு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அப்போ இயற்கை சுவாச காற்றை முடிஞ்ச அளவு பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும்? இயற்கை சார்ந்த மரங்களை வளர்க்க கத்துக்கணும். ஏன்னா இந்த இப்படிலாம் கிரகங்கள் செய்யும்போது, நம்ம பண்ண புண்ணியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான் மரம். இப்பலாம் எல்லா இடங்களையும் மரத்த தான் அழிச்சுட்டாங்களே! அப்போ மரத்தை வளர்க்க கத்துக்கிறம்போது, சுவாசங்கள் நல்ல சுவாசங்கள் நம்மளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம்.